ஞான கீதங்கள் சங்கீதம் 18. வானங்கள் கடவுளின் மாட்சிமையை சாற்றும், வானமண்டலம் அவரது கைத்திறனை எடுத்துரைக்கும். பகல்தோறும் பகல் அதை தெரிவிக்கிறது, இரவுதோறும் இரவு அதை அறிவிக்கிறது. அவற்றிற்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஏனெனும் அவற்றின் குரல் உலகெல்லாம் கேட்கிறது, அவை விடுக்கும் செய்தி உலகின் எல்லை வரை எட்டுகிறது. அங்கே கடவுள் கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். மணவரையனின்று புறப்படும் மணமகன் போல அவன் எழுகின்றான். பந்தய வீரனைப் போல அக்களிப்போடு குறித்த வழியில் விரைகின்றான். வானத்தின் ஒரு முனையில் எழுந்து மறுமுனை மட்டும் அவன் செல்லுகிறான். அவனது அனல் படாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரது திருச்சட்டம் சால்புடையது, ஆன்மாவுக்கு புத்துயிர் ஊட்டுவது. ஆண்டவருடைய கட்டளை உறுதியானது, எளியோருக்கு அறிவூட்டுவது. ஆண்டவருடைய கட்டளைகள் நேரியவை, உள்ளத்திற்கு மகிழ்ச்சி ஊட்டுபவை. ஆண்டவரது கற்பனை தூய்மையானது, கண்களுக்கு ஒளியூட்டுவது. ஆண்டவர் மீதுள்ள அச்சம் புனிதமானது, என்றென்றும் நிலைத்திருப்பது. ஆண்டவருடைய தீர்ப்புகள் உண்மையானவை, அவை எல்லாம் நீதியானவை. பொன்னினும் மணியினும் பெரிதும் விரும்பத்தக்கவை, தேனினும் தேனடையினும் இனிமையானவை. ஊழியனும் அவற்றால் பயிற்சி பெறுகிறான், அவற்றை கடைபிடிப்பதில் மிக விழிப்பாயிருக்கிறான். குற்றங்குறைகளை யார் கண்டுணர்வர்? எனவே மறைவாயுள்ள என் குற்றங்களை நீக்கி என்னை புனிதப்படுத்தும். தற்பெருமையினின்று ஊழியனை காத்தருளும், அது என்னை அடிமைப்படுத்தாதிருப்பதாக. அப்போது நான் குற்றமற்றவனாகி பெரும் பாவங்களினின்று விடுபட்டு தூயவனாவேன். எனக்கு அடைக்கலமும் என் மீட்பருமான ஆண்டவரே, முன்னிலையில் என் வாய் மொழியும் என் இதய சிந்தனையும் உமக்கு உகந்தனவாகட்டும். ஆமென்.